வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, வாழும் போதே அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும், அனைத்தையும் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வாழ வேண்டும் அப்படிங்கறது தான் குறிப்பிட்டு சொல்றோம். அது என்ன தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னா, கண்டிப்பா இப்ப நம்ம பேசுறோம் அப்படிங்கும் போது பேசுறதும் மாயையான வார்த்தைகள் தான், ஏதோ ஒரு சூட்சமம் அதில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. வாழ்கின்ற வாழ்க்கையும் அதே போலதான். இப்ப நீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம், வீடு கட்டிட்டோம், அதோட உங்க ஆசை அடங்கி போயிடுமான்னு பாருங்க, கண்டிப்பா அடங்காது. திருமணம் நடக்குது, அந்த பந்தம் எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியும், அப்பையும் மற்றவங்களை ஏறெடுக்காம வாழ்வீங்களா அப்படின்னு பாருங்க. இது சும்மா வார்த்தைக்கு சொல்லலாம், ஆனா அந்த பக்குவம் அடைவதற்கு ரொம்ப கஷ்டம். அப்பையும் அந்த சலனங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. அப்ப எந்த இடத்துலையும் மனித ஆத்மா, அதாவது உள்ளிருக்கக்கூடிய ஜீவாத்மாவை நீங்கள் கடவுளாக உணராத பட்சத்தில் உங்களுக்கான ஆசைகள் அதிகரித்து கொண்டேதான் செல்லும். அப்படி செல்ல செல்ல நம்ம ஒரு பக்குவ நிலையை எய்தாமலே போய் தான் நமது உயிர் பெறுகின்றது. ஆனா அதற்கு மாறாக நமக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர வேண்டும். வாழ்கின்ற காலத்திலேயே நமக்குள் இருக்கின்ற இறைவனை மேலா நினைத்து அவரையே எண்ணி சதா காலமும் அவரது நாமத்தை சேவித்து கொண்டே சொல்லிக்கொண்டே நமது உயிர் பிரிகின்ற நேரத்திலும் அவர் நாமம் மட்டுமே நம் நெஞ்சில் இருக்கின்றது, வாயில் வருகின்றது. அப்படிங்கும் போது உயிர் பிரிஞ்சாலும் அந்த ஆத்மாவுக்கு ஒன்றும் தெரியாதான், ஏன்னா அதுதான் உணர்ந்துருச்சே. இது மாயை அப்படின்னு உணர்ந்துட்ட ஒரு ஆத்மா, இந்த வாழ்க்கையே பொய் என உணர்ந்து விட்ட ஒரு ஆத்மா, எனக்கு இருந்த உறவுகள் எல்லாம் மாயை அல்லது அதுவும் பொய் என்று உணர்ந்து விட்ட ஆத்மா உயிரே பிரிந்தாலும் எதற்காகவும் கவலைப்படாதான். வீட்டில் உட்காந்துட்டு கதறியெல்லாம் அழுகாது. அப்பா நம்ம இறைவனை அடைய போகின்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். இறைவனே அந்த ஆத்மாவை கூப்பிட்டுக் கொள்வார் ஒரு தெளிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம். அதே போல சுடுகாடு இடுகாட்டுக்கு போனதுமே உடலை பார்த்துக்கிட்டு அழுவுறதுக்கு பதிலாக நம்ம ஆன்மா அங்கே இருக்க இறைவனை தேடுமா, சிவபெருமான, சிவனே சிவனேன்னு. அப்போ உங்களுக்கு காட்சி தருவார். கண்டிப்பாக காட்சி தந்து விட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ மட்டும்தாயா எனக்கு இருக்கணும், உன்கிட்ட எப்படியாச்சும் சரணடைஞ்சிடணும் அப்படின்னு அந்த வேண்டுதல் வைக்கிற ஆத்மா தான் அந்த இடத்துல உத்தமமான ஆத்மாவாக மாறுகிறது. அப்பையும் ஆத்மாவோட அந்த வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். முன்னாடியும் ஏற்றுக்கிட்டார், இப்பயும் ஏற்றுக்குவார். முன்னாடி என்ன கேட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி உணவுகள் ரொம்ப முக்கியமானது, எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கப்போ உனக்கு மறுபிறவி கிடைச்சிது. ஆத்மாவை உணர்ந்துட்ட, நீ முக்தி நிலையை அடைந்து விட்டா அப்படிங்கும் போது அதே இறைவன் சுடுகாட்டிலோ இடுகாட்டிலோ இருக்கும் போது அங்கு போய் இறைவனிடமும் நாம் என்னதான் கேட்போம், அந்த உயிர் போய் என்னதான் கேட்கும், இறைவா நான் உன் பாதத்தை சரணடைந்து விட வேண்டும் ஐயா, எனக்கு மறுபிறப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லும். எப்ப இந்த உறவுகள், இந்த உலகம் அனைத்துமே மாயை பொய் என்று உணர்ந்த பின்னர். அப்ப இறைவன் மனமகிழ்ந்து உங்களுக்கு அவரது பாதத்தில் இடமளிப்பார். அப்ப எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கட்டத்துல வாழும் போதே இறைவனை அறிந்து வாழ வேண்டும். அறிந்து வாழ வேண்டும்னா ஆறாம் அறிவை பயன்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். ரொம்ப எளிதா சொல்ல போனா மனிதர்களுக்கே இருக்கின்ற சிறப்பு அந்த ஆறாம் அறிவு. எல்லாத்தையும் பகுத்து பார்த்து எங்கு இறைவன் இருக்கின்றார், அவரை எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது கட்டாயமா அதனால ஏற்படுகின்ற பலன் இறைவனை அடைவதாக இருக்கும் பட்சத்தில் அதுவே சிறந்ததாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது நம்ம வாழ்க்கையானது ரொம்பவே ஆனந்தமாக இருக்கும். மரணத்துக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை இறைவனை அடைவதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்த ஜென்மத்தை அடைவதாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதான் சிவனடியார்களும் சிவபக்தர்களுக்கும் உரிய வேண்டுதல். எப்பவுமே இந்த இன்பத்தை தான் நாம் அனுபவிக்க வேண்டுமே தவிர சிற்றின்பத்தை அல்ல அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, சிவனை எப்படி நான் வழிபட ஆரம்பிச்சேனே எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருப்போம் இல்லைங்களா, அவங்களுக்கான பதிவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிவனை எப்படி வழிபட ஆரம்பித்தீங்க அப்படின்னு தெரியலையா? ஏன்னா நம்ம ஏன் இந்த கேள்வியை கேட்குறோன்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருந்திருக்குங்க. ஆரம்பத்தில் சில பேர் நாத்திகவாதியாக இருந்திருப்பாங்க, சில பேர்த்துக்கு சிவன் மேலே ஒரு பிடிப்பே இருந்திருக்காது, சில பேர்த்துக்கு கடவுள் நம்பிக்கையில் கொஞ்சம் நிலையற்ற தன்மை இருந்திருக்கும், கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு குழப்ப நிலையில். இந்த மாதிரி நிறைய நபர்களை நம்ம வாழ்க்கையில் சந்தித்திருக்கக்கூடும். ஏன் இதில் ஒருத்தர் நம்மளா கூட இருந்திருப்போம். சில பேர்த்துக்கு தான் என்ன பாக்கியம் கிடைக்கும்னா, தாய் தந்தை வழியிலேயே சிவனோட அறிமுகம் கிடைக்கும், அவர் எப்படிப்பட்டவர்னு கிடைக்கும், அவர் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி முறையா வந்திருப்பாங்க. சில பேர்த்துக்கு அடிப்படையில் ஆன்மீகம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. நம்ம மேல சொன்ன மாதிரி நான் எந்த வயசுல இருந்து சிவனை கும்பிட ஆரம்பிச்சேன்னு தெரியலங்க, அதுவே தெரியாம என்னை அவர் ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்போம். அப்படி இருக்கவங்களுக்கான பதிவு தான் இது.
உன்னுள் இருக்கிறார், உன்னுள் இருந்து வெளிப்படுகிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த காலம் எந்த நேரம் அப்படிங்கிறது அவர் தீர்மானித்திருப்பார். இந்த காலகட்டத்தில் இவனுக்கு இதை உணர வைக்க வேண்டும் என்று தன்னுள் நம்முள் இருக்கின்ற சிவமானது வெளிப்படுகிறது. இரக்கத்தின் வாயிலாக, அன்பின் வாயிலாக, கருணையின் வாயிலாக ஏதோ ஒரு வழியில வந்துட்டு அந்த சிவபெருமான் வந்து தன்னை வெளிக்காட்டுக் கொள்கின்றார் உங்களிடம் இருந்து. அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு விஷயம். இதைத்தான் நம்ம ஆட்கொள்தல் அப்படின்னு சொல்றோம். நீங்க வெளியே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதா நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரு ஆட்கொள்தல். உங்களுக்குள்ளதான் சிவன் இருக்கிறாருன்னு நம்புனீங்கன்னா அந்த இரக்கமோ கருணையோ உங்களுக்குள்ள பிறந்து நீங்கள் சிவமாகவே மாறுகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க சிவமானது வெளிப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப ஒரு சில பேர் என்னன்னா எப்ப என்ன ஆட்கொண்டாருன்னே தெரியல, எனக்கு எல்லாமே அவரு தான் அப்படின்னு ஆயிடுவோம்.